சென்னை உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெப்ப அலை வீசிய நிலையில் இன்றும் நாளையும் வெயில் இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஆங்காங்கே கோடை மழை பெய்தாலும் வெயிலின் தாக்கமும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் கடலோர ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் வரும் 19ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் 2 நாட்களுக்கு அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் பதிவாகி மக்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வரும் 17ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை சற்று உயரக்கூடும் என்றும் ஒரு சில இடங்களில் 2 நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை பதிவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் வெப்ப அலை வீசியதால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். உடல் சூட்டை தணிக்க இயற்கை பானங்களை வாங்கி பருகியதோடு தர்பூசணி உள்ளிட்ட பழங்களையும் வாங்கி உண்டனர். மார்ச் எண்ட்லேயே வெயில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு 2 மந்த்ஸுக்கு முன்னாடி கூட அந்த மழை அந்த சீசன்லாம் பரவாயில்ல, ஓரளவுக்கு மேட்சபிளாக இருந்தது. பட் ஆனால் இந்த டைம் வெயில் சுத்தமாக யாராலையுமே தாங்க முடியல. ஒரு 1 ஹவர் கூட கிடையாது, ஒரு ½ ஹவர் இந்த ரோட்டில் நடக்க முடியல, அந்தளவுக்கு வெயில் அதிகமாக இருக்குது. இதனிடையே தமிழ்நாட்டில் 4 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. திருத்தணி, மதுரை மற்றும் ஈரோட்டில் தலா 101 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் பதிவாகியுள்ளது. திருச்சியில் 100 டிகிரி, சென்னை மீனம்பாக்கத்தில் 98.24 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரித்தது. நடப்பாண்டில் முதல் முறையாக வானிலை ஆய்வு மையத்தால் வெப்ப அலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள், முதியவர்கள் உள்ளிட்டோர் 2 நாட்களுக்கு நண்பகல் நேரங்களில் வெளியே செல்வதை தவிர்க்க மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.